மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னை ஐஐடி அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை தடையின்றி நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே ரகசியமாக மது விற்பனை 24 மணி நேரமும் நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரமும் மது கிடைப்பதால் அப்பகுதியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், தொடர்பான விவரம். கண்டிப்பாக. அதாவது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சட்டவிரோத மதுபான விற்பனை என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் தேர்தல் பறக்கும் படையினர் மதுபானங்களை பறிமுதல் செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மதுபான கடைகள்ல சட்டவிரோதமா பாரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை ஆளுநர் மாளிகை அருகே இருக்கக்கூடிய ஐஐடி அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் நகர் என்ற பகுதியில் 976 எண் கொண்ட டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரமான பகல் 12 மணிலிருந்து இரவு 10 மணி வரை தான் டாஸ்மாக் மதுபான கடை திறந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு கடைகள் மூடப்பட்டாலும் உள்ளே உள்ள மதுபான பாரில் 24 மணி நேரமும் மதுபான விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிகாலை வேளையிலே குடிமகன்கள் நேரடியாக பாரில் சென்று இரட்டிப்பு கட்டணம் கொடுத்து மதுபுகளை வாங்கி அந்த பகுதியிலேயே அருந்து வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். மது போதையில் அவர்களை பாலியல் தொல்லை கொடுப்பதும் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது அனைத்து மதுபான கடைகளிலும் இருக்கக்கூடிய மதுபான பார்கள் 12 மணிக்கு தான் செயல்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை 24 மணி நேரமும் மதுபான பாரில் மது விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சுதந்திரமாக சர்வ சுதந்திரமாக இந்த விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க வேண்டும். குறிப்பாக விளம்பர திமுக ஆட்சியில தமிழகம் முழுவதும் அனைத்து மதுபான கடைகளிலும் இந்த டாஸ்மாக் மதுபான விற்பனை என்பது சட்டவிரோதமாக நடைபெற்று வருது. இதன் தொடர்ச்சியாக தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தாலும் தற்போது அந்த சட்டவிரோத மதுபான விற்பனை என்பது தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. இதனை உடனடியாக தடுக்க வேண்டும். அதாவது தேர்தல் பறக்கும் படையினர் அந்த பகுதிக்கு வந்தாலும் அந்த மதுபான பாரை சீல் வைக்காமல் பூட்டி மட்டும் சென்றிருக்கிறார்கள். இதை உடனடியாக தடுக்க வேண்டும். தமிழக சென்னையில் பல்வேறு மதுபான கடைகளில் சட்டவிரோதமாக விற்பனையாகும் மதுபான விற்பனை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராம்குமார், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.